கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோசுவா 24ஆம் அதிகாரத்திலே அந்த 17வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து, ஆகவே நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு பகுதி, தேவன் நம்முடைய கண்களுக்கு முன்பாக அவர் அடையாளங்களை செய்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். இந்த வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் பிதாக்களுடைய நாட்களிலே காலங்களிலே அவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். இந்த வேதத்தை படித்து நாம் அதை அறிந்து கொள்ளுகிறோம், அதை விசுவாசிக்கிறோம், விசுவாசித்து நாமும் அற்புதங்களை பெறுகிறோம். ஆண்டவராய் தேவனை நாம் பின்பற்றுகிறோம். அந்த வசனம் அப்படி தான் சொல்லி, அதாவது நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி, நம்முடைய பிதாக்களின் தேவன் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்தார். அப்போ தேவன் ஒரு தம்முடைய ஜனத்தை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, விடுவிக்கப்பட்ட ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை அடையாளங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார். தேவன் வழிகளை உண்டு பண்ணினார், தடைகளை கர்த்தர் மாற்றினார், எரிகோ பட்டணத்தை தேவன் விழப்பண்ணினார், யோர்தானை பின்னிட்டு திரும்ப பண்ணினார், சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிரித்து நல்ல ஒரு புதிய வழியை, யாரும் காணாத ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணினார். அப்போ தேவன் இன்னும் நிறைய காரியம் கர்த்தர் செய்தார். ஆனால் இதெல்லாம் வேதத்தில் படித்து நாம் அறிந்து கொள்கிறோம், தேவன் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அவரை பின்பற்றுகிறோம். ஆனால் இந்த வசனத்தை நாம் இப்படி பார்க்கும் பொழுது, அதாவது இன்னைக்கு என்னுடைய கண்களுக்கு முன்பாக என் தேவன் பெரிய அடையாளங்களை செய்வார். அது மகிமையுண்டாவதா. என்னுடைய பிதாக்கள் காலத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை காண பண்ணினார், அடிமைத்தனத்தை மாற்றினார், தொடர்ந்து அவர்களை நடத்தினார், அவர்களை பாதுகாத்தார். ஆனால் அதே தேவன் இன்னைக்கு என்னுடைய கண்களுக்கு முன்பாக நான் காணத்தக்கதாக இன்னைக்கு இந்த மாதத்தில் இந்த நாளில் ஆண்டவராய் தேவன் என் கண்கள் காணத்தக்கதாக ஒரு பெரிய அடையாளங்களை, பெரிய அற்புதங்களை எனக்கு இன்னைக்கு செய்வார் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்கள் கண்கள் காணத்தக்கதாக உங்களுக்கு முன்பாக இன்னைக்கு தேவன் ஒரு பெரிய அடையாளங்களை செய்வார், பெரிய அற்புதங்களை செய்து அவர் உங்களை வழிநடத்தி அவர் நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் மகிமைப்படுத்துவார். உண்மையாகவே ஆண்டவர் நம்முடைய பிதாக்களின் காலத்தில் பெரிய காரியங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை காண பண்ணினார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இன்னைக்கு உங்கள் கண்கள் காண ஆண்டவராய் தேவனை பின்பற்றுகிற நம்புகிற உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்கள் கண்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த மாதத்தில், இந்த வாரத்தில், இந்த நாளில் கர்த்தர் பெரிய அடையாளங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அவங்க கண்கள் காணத்தக்கதாக அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய அடையாளங்களை, அற்புதங்களை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.